டிடிஎஃப் வாசன் நடிச்ச படம் தான் ஐபிஎல். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அதாவது அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கார் வந்து வாடகைக்கு வந்து ஓட்டிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கிற நிலைமையில என்னடா எவ்வளோ நாளைக்குடா கார் வந்து வாடகைக்கே ஓட்டிட்டு இருக்கிறது, சொந்த கார் எப்படா வாங்குறது அப்படின்னு நினச்சிட்டு, அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு லாஸ்ட்டுக்கு ஒரு காரும் வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறமா அந்த காரில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கங்கே வாடகை ஓட்டிகிட்டு இருப்பார். அப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு அரசியல்வாதி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காரில் வந்து ட்ராவல் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது அந்த காரில் வந்து ஆல்ரெடி யாரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சிசிடிவி கேமரா மாரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரெக்கார்ட் ஆகிடும் போல். அந்த கேமராக்குள்ளே, அதாவது உள்ளே வந்து அந்த காரில் ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் வெளியே போயிருக்கிற டைமில் அங்கே அரசியல்வாதிங்க ஏதோ அந்த 18+ கண்டென்ட் வந்து உள்ளே நடந்திருக்கும் போல். அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த வீடியோவை வந்து வெளியே விட்டுருப்பாங்க அந்த கேமரா வச்சுவேன். அதனால் இந்த காருக்காரன் தான் அதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அப்பாவை எல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டு அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா அந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன். அப்பாவையே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உண்மையை வெளியிடுறதுக்காக அவர் இந்த கதை வந்து ரொம்பவே செம்மையாக வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆக்ஷன், லவ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அதாவது ரொம்ப ஹிட்டான நிலைமைக்கு இருந்து போயிருக்கு. இந்த கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. இந்த கதை வந்து எல்லாருமே ஒரு டைம் தேட்டரில் போய் பாருங்கள். அந்த அளவுக்கு டிடிஎஃப் வாசன் வந்து நடிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.